அனைத்து பார்வையாளருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய பதில் நம்ம ரியல்மி 2 Pro மொபைலினுடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த மொபைலினுடைய வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்பாக்சிங்கை பார்க்கலாம். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். OPPO REALME 2 Pro மொபைலினுடைய அன்பாக்சிங்கை பார்க்கலாம். இந்த Realme 2 Pro மொபைல் பார்த்தீங்கன்னா 4GB RAM, 6GB RAM மற்றும் 8GB RAMல வந்து கிடைக்குது. இதனுடைய இன்டர்னல் மெமரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64GB அண்ட் 128GBல கிடைக்குது. மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து கிடைக்குது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா. மேலும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலரில் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா Black Sea அப்படின்னு ஒரு கலரு, செகண்ட் பார்த்தீங்கன்னா Blue Ocean, தேர்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் லேக் சொல்லிட்டு 3 கலரில் கிடைக்குது. இப்போ நான் வாங்கி இருக்கிற ப்ராடக்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேமும் 64GB இன்டர்னல் மெமரியும் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேக் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. Realme 2 Proவில் என்னெல்லாம் அன்பாக்சிங் கிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதனுடைய பில் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2850 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டிருந்தேன். ஸோ அதனால் டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14660 ரூபாய். இது வந்து ஆஃபரில் வாங்கினேன். ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் 14000 ரூபாய். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமும் 64GB இன்டர்னல் மெமரி வாங்கினீங்கன்னா இப்போ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16,000 இருக்கும். இதுதான் அதனுடைய OPPO சார்ஜர். ஸோ சார்ஜர் வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சார்ஜராக இருக்குது. ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா C டைப் உள்ள ஒரு சார்ஜர். இதோட டேட்டா கேபிள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் உள்ள டேட்டா கேபிள். இது நல்லா ஹை ஸ்பீடாக இருக்கக்கூடிய டேட்டா கேபிள் உள்ள ஒரு சார்ஜர் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா கேபிள் தான். ஸோ நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியில் இருக்குது இந்த டேட்டா கேபிள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் அடுத்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, யூசர் கைடு கொடுத்துருக்காங்க, பில் பேமெண்ட் எவ்வளோ ஆச்சுன்றதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இது வந்து வாரண்டி. ஸோ வாரண்டி கவர். அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் கைட் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சிம்மு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பிட் சிம்மு, அதாவது பார்த்தீங்கன்னா 2 டூயல் சிம் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஒன்று வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 விஷயம் வந்து நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். 2 டூயல் சிம்மும் ஒரு மெமரி கார்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நைஸாகவும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் வாங்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும் பேக் கேஸ் வாங்குற வரலாம். ஸோ அது ப்ரீவியஸாக நம்ம வாங்குற வரலாம் இது வந்து போட்டு வச்சுக்கிறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ இது பர்மனெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த பேக் கேஸ். இப்போ இந்த கேமரானுடைய குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் நம்ம எடுத்தாக்க ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா டியூ ட்ராப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி, வாட்ரு வந்து ட்ராப் விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லுக்கிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் லுக்கில் இருக்கும். உங்களுக்கு லுக் பார்த்தீங்கன்னா செம லுக்காக இருக்குது. ஸோ ஃபுல் HD கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிஸ்பிளே சைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா 6.3 ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர்லேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ பெரிய சைஸ் வந்து 6.3 இன்ச் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் கேமரா குவாலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 MP பேக் கேமராவும் ப்ளஸ் 2 கேமரா இருக்குது, ப்ளஸ் 16 + 2 MP 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் 16 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும். டெக்னிக்கல் பற்றியான வீடியோஸ் இருக்கும், ஏர்ன் மணி பற்றியான வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு நம்மளுடைய சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். OPPO REALME 2 Pro மொபைலினுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம். இதனுடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் டிஸ்பிளே சைஸ். மேலும் ஃபுல் HD டிஸ்பிளே சைஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP + 2 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து 2 MP மற்றும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டியோ ட்ராப் ஃப்ரண்ட் லுக் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் கேமராவோட லுக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ரெயின் வாட்டர் ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா பேக் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்ஸாக சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணி அன்லாக் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ஆப்டோ கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 660 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜின் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராசஸர். ஸோ நம்மளுக்கு ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு இல்லை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லிக்கிங் பஃபர் ஆகாமல் நம்மளுக்கு வந்து லோகோ வந்து ரன் ஆகும். ஸோ அதனால் எந்த ஒரு ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து ஆகாது. ஸோ நல்ல ஒரு ஃபோனாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா டூயல் சிம் வந்து 2 யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூயல் சிம் 2 சிம்மே பார்த்தீங்கன்னா 4G வோல்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே 4G வோல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4G மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், 1 வோல்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டூயல் 4G வோல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. இந்த மொபைலில் ட்ராபேக்காக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3500 கெப்பாசிட்டி மட்டுமே கொடுத்துருக்காங்க mAh. ஸோ அது வந்து ஒரு பேக் ட்ராப்பாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரு 500 mAh வந்து குறைவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் இதனுடைய குவாலிட்டி பேட்டரி பேக்கப் வந்து எவ்வளோ இருக்குன்றது நம்ம யூஸ் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம நல்லா இருந்துச்சுன்னா ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதனுடைய ஃபோட்டோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஓப்போ மொபைல் வந்து நல்ல ஒரு சோனி ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியில் ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய ஃபோட்டோஸ் வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு HD லுக்கில் வந்து நல்ல ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு குவாலிட்டியான ஒரு வீடியோவாக கிடைக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இது வந்து போர்ட்ரேட் மோடு கூட வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போர்ட்ரேட் மோடில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நல்ல லுக்கு கிடைச்சி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மிரர் உங்களுக்கு வந்து மிரர் மாரி காட்டும் உங்களுக்கு. ஸோ இதுதான் போர்ட்ரேட் மோட். ஸோ நல்ல லுக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ குவாலிட்டி வந்து ஹை ரேஞ்சில் வந்து நல்ல சூப்பர் லுக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸான ஒரு ஃபோனாக இருக்கும். மேலும் ரேம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸான ஒரு ஃபோனை தான் இது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். OPPO REALME 2 Pro மொபைலுடைய இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே வந்து இதில் வந்து லைவாக செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஹை லுக் குவாலிட்டியில் வந்து இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கேமரா, நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைலாகவே இருக்கலாம். மேலும் இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துட்டு அடுத்து ஒரு வீடியோவும் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது இந்த ஃபோனில் வந்து நீங்கள் ஃபுல் HD லுக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபுல் HD 6.3 HD ஃபுல் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து எப்படி குவாலிட்டியிலான வீடியோ வந்து எப்படி ஷோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்திடுங்க.